வணக்கம் நண்பர்களே. திருமூலர் சொன்னதையே இந்த வருடத்தின் முதல் பதிவாக பதிவிடுகிறேன். பொதுவாக அன்பு என்பது ஒரு வலுவான ஈர்ப்பு மற்றும் தனிப்பட்ட உறவுமுறை இணைப்பின் உணர்வை குறிக்கிறது. மனிதநேயம், இரக்கம், பாசம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு நல் ஒழுக்கமே அன்பு எனப்படுகிறது. மேலும் மற்றொருவரின் நன்மைக்காக பரிபூரணமான அக்கறையும் தன்னலமற்ற விசுவாசம் கொண்ட ஒரு ஒழுக்கமான மனநிலை கூட அன்பு என்று கூறலாம். என்றாலும் அந்த அன்பை யாரால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை திருமந்திரத்தில் சொன்ன இந்த பாடல் வரிகள் அன்பை பற்றிய ஒரு சரியான கணிப்பை தந்திருப்பதாகவே கருதுகிறேன். அன்புள்ளவரை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? அன்பு உள்ளவரைதான் தெரிந்து கொள்ள முடியுமா? யாருக்கு தெரியும்? நமக்கெல்லாம் எப்போதுமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் எவ்வளவு அன்பாக இருக்கிறோம், அன்பாக நடந்து கொள்கிறோம் என்பதை யாருக்காவது தெரிகிறதா என்று வெளிப்படையாகவோ அல்லது மனதிற்குள்ளோ கேட்டிருக்கலாம். என்னோட அன்பை பற்றி உங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும்னு கடவுள் பேரை சொல்லி கடவுளை சாட்சியாக்கி தான் வைத்திருக்கும் அன்பின் அளவை சொல்லியும் கூட இருக்கலாம். உண்மைதான், நாம் செலுத்துகிற அன்பை யார் அறிவார்களோ தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தெரிந்துவிடும். அதே கருத்தைத்தான் திருமூலர் ஐயாவும் தமது திருமந்திரத்தில் அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்று சொல்லித் தருகிறார். இகழ்ந்தும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன். நாம் எதை வெறுத்தோம், எதை இழந்தோம், எதை பெற்றோம் என்பதை இறைவன் அறிவார். அன்பில் நீதியுள்ள இறைவன் மிகுந்த வைராக்கியத்துடன் அன்பான இதயத்துடனும் இறைவனை தேடுகின்ற அன்பர்களுக்கும் இறைவனை தேடுகின்ற அன்பு இல்லாதவர்களுக்கும் தனது அருள் வெகுமதியை அன்போடு அளிக்கிறார். உண்மையான அன்பிற்கு இறைவன் தருகின்ற அருளான பரிசும் வெகுமதியும் சாதாரண அன்பில்லாதவர்களை காட்டிலும் சிறப்பான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வோடு யாருக்கும் கிடைக்காத பரிசான மறுபடியும் பிறக்கின்ற பிறப்பு சுழற்சியில் இருந்து நம்மை விடுவித்து பிறப்பில்லாத வெகுமதியையும் தந்தருள்வார் என்று திருமூலர் ஐயா சொல்கிறார். அடுத்ததாக, இன்பப் பிறவி கியல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும். இந்த இன்பமான வாழ்விற்கான இப்பிறவிக்காக இயன்றதை செய்தவன், இந்த பிறவியில் செய்கின்ற நல்ல செயல்களுக்கான நன்மைகளை பெற்று தருகின்ற இறைவன், துன்பமான பிறவி என்பதற்கான கெட்ட செயல்களை பல செய்து கோடிகளையும் வசதிகளையும் அதிகாரத்தையும் கொடுத்த போதிலும், அமைதியும் அடங்காத ஆசையையும் பிணியையும் அடங்காதபடி குணமாகாதபடி கொடுத்த போதிலும், நல்லவைகளையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டவர்க்கு செய்கின்ற அருள் போல இல்லையே என்று எண்ணி மனம் வருந்தி நிலை அறிந்து மனம் திருந்திய அன்பர்கள் கெட்ட எண்ணங்களையும் தீய செயல்களையும் விட்டுவிட்டு இறைவனின் மேல் உயிரான அன்பில் மனதோடு இணையும் போது இந்த பிறவிதான் முடிவானது, இனிமேல் பிறவி என்பதே இல்லை என்கிற நிலையை உண்மையான அன்பிற்கான வெகுமதியாக இறைவன் அருள் செய்வார் என்று திருமூலர் ஐயா சொல்லித் தருகிறார். அடுத்ததாக, அன்புறு சிந்தையின் மேலெடும் அவ்வொளி இன்புறு கண்ணியோடேற்க இசைந்தன. அன்பான நல்ல சிந்தனையில மேலே எழும்புகின்ற அருளான ஒளியானது இன்பம் தருகின்ற செயல்களிலும் அவற்றின் அசைவுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தாலும்
துன்பம் வரும் என்று தெரிந்தும் செய்கின்ற செயல்களை துவக்கத்திலேயே விட்டுவிட்டு நல்லவைகளையும் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் நாடி தேடி செயல்படுகிற போதுதான் அருளின் ஒளியானது பிரியாமல் தம்மோடு நிலைத்து நிற்கும் என்று சொல்கிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு. அனுபவிக்கப்பட்ட உடலின்பத்தின் கிடைக்கப்பெற்ற இனிமையைப் போல பேரன்பில் இறைவனோடு அடிபணிந்து கிடக்கும் அன்பும் இனிமையில் உயர்ந்ததுதான். இறைவனிடத்தில் அன்பு என்கிற பக்தியில் உணர்ச்சியோடு குலாவியும் உலாவியும் பாடியும் ஆடியும் கிடைக்கின்ற இனிமையும் மேலே சொன்ன உணர்ச்சியோடு கிடைக்கின்ற இன்பத்தை போன்றதுதான் என்று சொல்லுகிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, உற்று நின்றாரோடு மத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார் இல்லை. உண்மையான இறைபக்தியோடு இணைந்து அன்பு செய்கின்றவர்களுக்கு இறைவனால் கிடைத்த அருளையும் அருளின் ஒளியையும் பெற்றவர்கள் சித்தர்கள் என்று தெரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை என்றும், அப்படிப்பட்ட உண்மையான பக்தியோடு இறைவனை பணிந்து வணங்குகின்றவர்களுக்கு முக்தியை, பிறப்பில்லாத வாழ்வை வெகுமதியாய் கொடுக்கின்ற இறைவனே அவர்களையும் அவர்களின் பக்தி அன்பையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்பான் என்று சொல்கிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, கண்டேன் கமல் தரு கொன்றையினானடி கண்டேன் கரியுரி யான்றன் கழலினை. அன்பில் தரிசனம் செய்யப்பட்ட கொன்றை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இறைவனின் பாதங்களை கண்டேன். யானையின் தோலில் உடையணிந்த இறைவனின் பாதங்களையும் கண்டேன். தாமரை மலரில் தங்கியிருந்த இறைவனின் பாதங்களை கண்டேன். என் இதயத்தின் மையத்தின் அன்பை கொண்டு இறைவனை கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, நம்பனை நானா வித பொருளாகுமென் ரும்பரில் வானவர் ஓதும் தலைவனை. எங்கும் நிறைந்தவனும் எண்ணற்ற வடிவங்களாகவும் பொருட்களாகவும் உயிராகவும் உயர்ந்தவனாகவும் உள்ளவனுமான இறைவனை, எல்லா உலகமும் வணங்குகின்ற இறைவனானவனை, இன்பத்தின் ஒளியின் நடுவில் நின்று எல்லாவற்றையும் இன்பமயமாக்குகின்ற இறைவனை, அன்பு நிறைந்தவனை யாரும் அறிய முடியவில்லையே, அறிந்து கொள்ள முயலவில்லையே என்று கேட்கிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பர். பிறப்பு என்பதையும் மற்றும் இறப்பு என்கிற வாழ்வின் சுழற்சியை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் உலகத்தின் மீதுள்ள அன்பின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்றும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் சொல்கிறவர்கள், பக்தி என்ன என்பதை தெரியாமலும் உணராமலும் இறைவனை அடைய முடியும் என்றும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் சொல்வார்கள். அன்புக்கும் பக்திக்கும் வேறுபாடு என்ன என்பதை அறியாமல் அன்பு காட்டுவதை மட்டுமே உயர்வானதாக சொல்வார்கள். ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவரான இறைவனை அன்போடும் உண்மையான பக்தியாலும் மட்டுமே அவரை அடைய முடியும் என்றும், அன்பில் கலந்த பக்தியோடு அவரை தேடுங்கள் என்றும் சொல்கிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, ஈசன் அறியும் ராப்பகலுந்தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை.
இரவும் பகலும் இதயத்தின் மையத்தில் வைத்து உயர்ந்த அன்பில் வணங்குபவர்களை இறைவன் அறிவார். உண்மையான பக்தியுடன் அன்பும் ஞானமுள்ளவர்களிடமும் தன் நிலையால் செயலற்று இருக்கும்போது இறைவனே முன்னால் வந்து அருகிலேயே நின்று செயலற்ற மயக்கத்தில் தன் நிலை மறந்தவர்களிடம் கருணையோடும் பரிவோடும் அரவணைத்து நிற்கிறார் என்று திருமூலர் ஐயா சொல்லிவிட்டு அடுத்ததாக விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன தொலையாய் பெருமையை. விட்டு பிடிப்பதென்ன மேதகு சோதியை? நல்ல செயலையும் நல்ல சிந்தனையையும் விட்டுவிட்டு அகங்காரம், ஆணவம், தற்பெருமை, சுயநலம், பொறாமை, வெறி, கோபம், களவு, பணம், அதிகாரம் இவைகளோடு வாழ்ந்து அன்பையும் பக்தியையும் விட்டுவிட்டு பிறகு ஒரு நாள் மனம் திருந்தி செய்த பாவங்களுக்கும் தீய வினைகளுக்கெல்லாம் மனம் வருந்தி பரிகாரம் தேட வேண்டி உணர்ந்த பின்பு அன்பாலும் பக்தியாலும் இறைவனிடம் சென்று சரணாகதி அடைந்து இறைவனின் திருப்பாதங்களை பிடித்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் சுடரை சோதியை காண வேண்டி கண்ணீர் விட்டு கதறி அழுது இறைவனின் திருப்பாதங்களில் கண்ணீரால் நீராட்டி திருவருளின் சோதியை கண்டுவிட்டால் பிறகு என்றும் விட்டு விலகாமல் தொட்டு தொடர்வதென்கின்ற நிலையை எட்டுகிற போது அன்பிலும் பக்தியிலும் உறுதியாக நின்று ஆருயிராய் நின்ற இறைவனோடு கலப்பது என்பதும் தான் இந்த பிறவியின் பலன் என்று திருமூலர் ஐயா சொல்லித் தருகிறார். தாம் செய்கிற உண்மையான அன்பை யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கவலையே இல்லை. இறைவனுக்கு முன்பாக அன்போடும் பக்தியோடும் வாழ்கின்றவர்களின் அன்பை நிச்சயமாக இறைவன் அறிந்து கொள்வார் என்று அன்புக்கும் பக்திக்கும் அருள் ஒளி கிடைக்கும் என்று உறுதியாக திருமூலர் ஐயா சொல்லித் தந்தது நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.